சார் ஆக்சுவலா இந்த வார் 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த படத்தினால கூலியோட வசூல் வந்துட்டு அடிபடும், கம்மி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்ல நடந்திருக்கா சார்? அப்படியெல்லாம் யாருமே சொல்லல. வார் 2 இதுவும் ஒரே சேம் டேட்ல ரிலீஸ். வார் 2 வந்து ஹிந்தி பெல்ட்ல நிறைய ஸ்க்ரீன்ஸ் விழுங்கும், நிறைய வசூல் ஆகும். இந்த படம் சவுத் இந்தியாவில் நிறைய வசூல் ஆகும்னு சொன்னாங்க. பட் இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது வார் 2 படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெவென்யூ பண்ணல. பண்ணல. இதை விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சார் ஆக்சுவலா கூலி படத்துல வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்க அங்கங்க எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களையும் வந்துட்டு டாப் ஹீரோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு படத்துல மத்த ஸ்டேட்ல இருக்க பாப்புலரான பர்சன்ஸ் போடுறதுனால அதனால எங்கேயாவது நமக்கு வசூல்ல ஏதாவது பெரிய இல்ல, அது இது வந்து இருக்குமா எப்படின்னு சார்? கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வசூல் இருக்காது. தயாரிப்பாளருக்கு வசூல் இருக்கும். ம், ம். இப்போ ஒரு ஆந்திரா ஸ்டார் இருக்காருன்னா, அந்த அவர்னால ஆந்திரால வசூல் கூட இருக்கும். வசூல் அதிகமா இருக்கும். இப்போ ஹிந்தி ஸ்டார்ல ஒருத்தர் இருக்காருன்னா, ஹிந்தி பெல்ட்ல வசூல் கூட இருக்கும். கேரளா ஸ்டார் ஒருத்தர் இருக்காருன்னா, கேரளால வசூல் கூட இருக்கும். இது வந்து ஒரு ஒரு வியாபார தந்திரம் அல்லது வியாபார உத்தி. இது இஸ் எ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். சார் அதை ஆக்சுவலா சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு தப்புன்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது.